Hello friends. So in the video RRB NTPC CBT1 2025 கேட்ட mensuration questions எல்லாம் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இதில் மாடரேட் லெவலில் இருந்து ஒரு ஹார்ட் லெவல் உள்ள சம்மை எப்படி ஷார்ட்டாக அண்ட் சிம்பிளாக பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ இது அப்கமிங்கில் வரக்கூடிய NTPC CBT2 அண்ட் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கொஷின் பார்க்கலாம். First question, the length and breadth of a cuboid 70 cm and 96 cm respectively if its surface area is 1488 cm square. What is the length of the diagonal? Okay. ஸோ என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு கியூபாய்டுடைய லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டு டயகனல் என்னன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் வெறுமனே சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது நீங்கள் என்ன எடுக்கணும்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை தான் நீங்கள் எடுக்கணும் ஓகேவா. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவா நீங்கள் எடுக்கக்கூடாது ஓகேவா. ஸோ அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு அது என்னதுன்னா 2 × LB + BH + HL. ஸோ இதுதான் கொடுத்துட்டாங்க 1488 அப்படின்ட்டு கரெக்டா. ஸோ இதை 2ஆல் நான் கேன்சல் பண்ணுறேன். 744 வருமா. இங்கே லென்த்து கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி பிரெத்தும் கொடுத்துட்டாங்க கரெக்டா. ஸோ லென்த் என்னன்னா 70 × 96 ஓகேவா. ஸோ இங்கே என்ன அப்படின்னா 96 × 10 போட்டாலே 960 இந்த இடத்துல வந்துடுது கரெக்டா. ஸோ இது ரைட் சைடு போகும்போது 744 - 916 வந்தாலே என்ன ஆயிருதுன்னா நெகட்டிவ்ல வருது கரெக்டா. ஸோ அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய ஹைட்டுடைய வேல்யூ என்ன வரும்னா நெகட்டிவ்ல வருது ஓகேவா. ஸோ எந்த ஒரு டைமென்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது ஓகேவா. லென்த் -2 பிரெத் -5 இந்த மாதிரிலாம் இருக்குமானா இருக்கக்கூடாது ஓகேவா. டைமென்ஷன் எப்பயுமே நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட்ல அதாவது ஜூன் 20 3வது ஷிஃப்ட் எழுதுனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பாக மார்க் கொடுத்துருவாங்க ஓகேவா. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா ஹைட்டுடைய வேல்யூ என்ன வரும்னா -36ன்னு வரும் ஓகேவா. டயகனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஃபார்முலா என்னன்னா √L² + B² + H². இதுதான் ஃபார்முலா. ஸோ இங்கே -36 நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவா மாறிடும். உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்க போகுது ஓகேவா. ஸோ இந்த டி தான் கிடைக்க போகுது. ஆனால் டைமென்ஷன் எப்பயுமே நெகட்டிவ்ல இருக்கக்கூடாதுன்ற காரணத்தினால கண்டிப்பாக இந்த கொஷின் தப்பு தான் ஓகேவா. ஸோ அதனால இந்த ஷிஃப்ட்ல இந்த கொஷின் அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த கொஷின் எடுத்தேன். யூஸ்வலாக சால்வ் பண்றது பார்த்தீங்கன்னா இங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு டைரெக்டாக ஹைட்டு கிடைக்கும். ஹைட்டை தூக்கி நீங்கள் இதில் இந்த டயகனலோடைய ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். அதுதான் நார்மல் ப்ரொசீஜர். அதே மாதிரி இதில் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் எடுக்கணும் ஓகேவா. ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 731 metallic cubes with a side length of 3.6 cm are available to be melted and formed into a machine part consisting of 2 solid cones with a base radius of 5.4 cm joined at their bases. The heights of the cones are 49 cm and 35 cm respectively. How many cubes will be surplus after the formation of the 2 cones? Okay, என்ன சொல்லியிருக்காங்கன்னா 731 கியூப் இருக்கு. அந்த கியூபோடைய லென்த் கொடுத்துட்டாங்க. அந்த கியூப்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மிஷினுடைய பார்ட் இது பண்றாங்க, ஃபார்ம் பண்றாங்க. அது என்ன ஃபார்ம்ல இருக்குனாக்கா 2 கோனிக்கல் ஷேப்ல ஃபார்ம் பண்றாங்க ஓகேவா. ஸோ அந்த கோனுடைய டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு அந்த ஃபார்ம் பண்ணது போக எனக்கு மிச்சம் எத்தனை கியூப்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. அப்போ என்னன்னா இந்த 731 கியூப்ஸுமே அவங்க யூட்டிலைஸ் பண்ணல ஓகேவா. 731ல சர்டைன் பார்ட் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அந்த சில ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம்னா ஒரு 731ல ஒரு 100 கியூப் யூஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 கோன் இவங்க கொடுத்த டைமென்ஷனில் உள்ள 2 கோன் ஃபார்ம் ஆயிடுது. அப்போ அது போக மிச்சம் எனக்கு எத்தனை கியூப் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஓகேவா. ஸோ நான் மிச்சம் இது யூட்டிலைஸ் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற கோன் கியூப் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ அப்போ யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் 731 - எக்ஸா இருக்குமா ஓகேவா. ஸோ இதில் என்னன்னா ஒரு மெல்ட் பண்ணி இன்னொரு ஃபிகராக மாற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு என்ன பேராமீட்டர் ஈக்குவலாக இருக்கும்னா வால்யூம் ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா.
இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்மா மெல்ட் பண்ணி ரீகாஸ்ட் பண்றாங்க அப்படின்னா வால்யூம் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு கியூபை வந்து கோணா மாத்துறாங்கன்னா அப்ப கியூபுடைய வால்யூமும், அதாவது எவ்வளவு கோணை வச்சு கோணா மாத்துறாங்களோ ஸோ அந்த கியூபுடைய வால்யூமும் கோன்ஸோடைய வால்யூம் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க எத்தனை கியூப்ஸ் வச்சு கோணா மாத்துறாங்கன்றது தெரியாது. அதனால 731 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ இத்தனை கியூப்ஸை தான் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து கோணா மாத்துறாங்க. ஓகேவா? ஸோ கியூபுடைய வால்யூம் என்ன அப்படின்னாக்கா ஏ கியூபா. ஸோ அப்போ 3.6 இன்ட்டு 3.6 இன்ட்டு 3.6 ஈக்குவல் டு இதை என்னவா மாத்துறாங்கன்னா 2 கோணா மாத்துறாங்க. கோனுடைய வால்யூம் என்ன 1/3 பைஆர் ஸ்கொயர் h. கரெக்டா? இதுல ரேடியஸ் வந்து சேமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ அப்போ 1/3 பைஆர் ஸ்கொயர் h ஒன்னு இருக்கும், h1 இருக்கும். அடுத்து 1/3 பைஆர் ஸ்கொயர் h2 இருக்கும். இதுல நான் 1/3 பைஆர் ஸ்கொயரை நான் என்ன பண்றேன்னா காமனா வெளிய எடுத்துறேன். 1/3 பை ஆர் ஸ்கொயர் 5.4 into 5.4 இதை நான் காமனா வெளியெடுத்துறேன். காமனா வெளியெடுத்தேன்னா h1 plus h2 இருக்குமா? ஸோ அதாவது 49 plus 35 என்ன வரும்னா 84. அவ்வளோதான். இதுல இருந்து கண்டுபிடிக்கிறதா எக்ஸ் டைரக்டா கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதுல 1.8ஆல நான் இதை வந்து கேன்சல் பண்றேன். 2 டைம் வரும், இங்க 3 டைம். அதே மாதிரி இதையும் 1.8ஆல கேன்சல் பண்ணா 2 டைம், இங்க 3 டைம். இது 21ஆல கேன்சல் பண்ணலாம் 81. ஸோ 4. அடுத்து இங்கே 2 into 2 4, இந்த 4 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு 3.6 இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 9ஆல கேன்சல் பண்ணுறேன். 9ஆல கேன்சல் பண்ண என்ன வரும்னா 0.4ன்னு வரும். கரெக்டா? ஸோ அப்போ 731 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 22 டிவைடட் பை 0.4. 22 divided by 0.4. இந்த 0.4 நான் எப்படி எழுதிக்கலாம்னா 4/10 எழுதலாமா? ஓகேவா? கேன்சல் பண்ணா 2/5 11 11 into 5 55. ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை கியூப் தான் எனக்கு யூஸ் பண்ணியிருந்திருக்காங்கன்னா 55 கியூபை யூஸ் பண்ணி இந்த 2 கோன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை பேலன்ஸ் இருக்கும், மிச்சம் இருக்கும்னா 731 மைனஸ் 55 676 எனக்கு என்ன இருக்கும்னா இந்த 2 கோன் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கும். ஓகேவா? இதுதான் அவங்க கேட்குறாங்க. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இதில் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மெல்ட் பண்ணி ஒரு ஃபிகரா மாத்துறாங்கன்னா வால்யூம் ஈக்குவலாக இருக்கும். அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இன்க்ரீசஸ் பை 7 மீட்டர் if its length is increased by 6 meter and breadth is decreased by 5 meter. If the length is decreased by 6 meter and breadth is increased by 7 meter, then its area increases by 31 meter square. Okay, area வந்து மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கும். ஓகேவா? ஓகே, area increases by 31 meter square. What is the perimeter of the original rectangle? Okay, so என்ன சொல்றாங்கன்னா இங்க length வந்து ஒரு rectangle உடைய length வந்து 6 meter increase ஆகுது. அதே மாதிரி breadth வந்து 5 meter decrease ஆகுது. இப்படி decrease ஆச்சுன்னா ஏரியால எனக்கு என்ன எவ்வளவு கூடுதுன்னா 7 meter square வந்து எனக்கு increase ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிள் உடைய ஏரியான்றது என்னது லென்த் இன்ட்டு பிரெத்தா. ஸோ இப்போ என்னது இன்க்ரீஸ் ஆன இந்த ரெக்டாங்கிளுடைய எனக்கு லென்த் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி டிக்ரீஸ் ஆன பிரெத் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? லென்த் இன்ட்டு பிரெத் இதுதான் என்னது ஏரியாவா? கரெக்டா? இப்படி லென்த்தில் எனக்கு 6 மீட்டரும் பிரெத்தில் எனக்கு 5 மீட்டர் குறையும் போது எனக்கு ஏரியா எவ்வளோ இனிஷியலாக இருக்கோ ஒரிஜினல் ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன இருக்கோ அதில் 7 மீட்டர் ஸ்கொயர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ அதே இது லென்த்தில் எனக்கு 6 மீட்டர் எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பிரெத்தில் வந்து 7 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ ஒரிஜினல் ஏரியாவில் என்ன ஆகுதுன்னா 31 மீட்டர் ஸ்கொயர் வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ
அவங்க கேட்கறது என்ன கேட்கறான்னா அந்த பெரிமீட்டர் ஆஃப் த ஒரிஜினல் ரெக்டாங்கிள்னு கேட்கறான். பெரிமீட்டர் எனக்கு தெரியணும்னா கண்டிப்பா லென்த் உடைய வேல்யூவும் பிரெத் உடைய வேல்யூவும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ இதுல இருந்து நான் லென்த்தும் பிரெத்தும் நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னா LB. ஸோ இந்த ஏன்றது என்னன்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஓகேவா? ஓகே. LB minus 5L plus 6B minus 13 வரும். அந்த minus 30 நான் ரைட் சைடு கொண்டு போனா A plus 37 வரும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை உள்ள மல்டிப்ளை பண்ணா LB plus 7L minus 6B இங்கே minus 42 வரும். அதை நான் ரைட் சைடு கொண்டு போனா 42 plus 31 73. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா LBன்றது என்னது? L into Bன்றது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். கரெக்டா? இங்கே ஏன்றது நான் என்ன வச்சிருந்தேன்? ஏரியா ஆஃப் த ஒரிஜினல் ரெக்டாங்கிள்னு சொன்னேன்னா அப்போ இந்த ஏரியா கேன்சல் ஆயிருமா? அதே மாதிரி இந்த ஏரியாவும் கேன்சல் ஆயிரும். கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் ஆட் பண்ணேன்னா என்ன வரும்? 2L, அதாவது என்ன ஆயிரும்னா இந்த பிளஸ் 6 மைனஸ் 6 கேன்சல் ஆயிரும். 2L ஈக்குவல் டு 110. ஸோ இதில் L உடைய வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு 55ன்றது. ஓகேவா? ஸோ இந்த L நான் இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 55 into 5 275. ஸோ minus 275 plus 6B equal to 37. ஓகேவா? ஸோ அப்போ 6B equal to plus 275 plus 37 வரும் 312. ஸோ அப்போ பிரெத் வந்து என்ன கிடைக்குதுன்னா 52 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சாச்சுன்னா லென்த் கண்டுபிடிச்சாச்சு, பிரெத் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பெரிமீட்டர் நான் கண்டுபிடிச்சிடலாமா? இதுல பெரிமீட்டர்ன்றது என்னதுன்னா 2 into L plus B. கரெக்டா? ஸோ 52 plus 55 107. 107 into 2 214. ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு என்னதுன்னா பெரிமீட்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாடல் கொஸ்டின் வந்து கொஞ்சம் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இது ஈக்குவேஷன் சால்விங்ல தான் பண்ண முடியும். பட் ஈக்குவேஷனா எப்படி வந்து வேகமா கேன்சல் பண்ணி என்ன பண்ணலான்றதை நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான டைப். இது வந்து இந்த மாதிரி அடிக்கடி கேட்கக்கூடிய டைப். இது என்னன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் சைடு 56 cm 42 cm 70 cm இஸ் ரொட்டேட்டட் அபவுட் த சைடு ஆஃப் 56 cm டு ஃபார்ம் எ கோன். ஓகேவா? 56 சென்டிமீட்டர்ல உள்ள அந்த சைடு வழியா என்ன பண்றாங்கன்னா ரொட்டேட் பண்றாங்க. அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகும்னா ஒரு கோன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி ஃபார்ம் ஆன கோனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான டைப்பு. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. இதில் 56 42 இது வந்து 70. ஓகேவா? இதை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கூட கொடுக்க மாட்டாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா இந்த கொடுத்துருக்கிற அந்த சைடுடைய வேல்யூயை வச்சு அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றதை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? இந்த கொடுத்துருக்கிற வேல்யூ வச்சு இதை பித்தாகரஸ் ட்ரிப்லெட் ஃபாலோ ஆகுதான்றதை பார்த்துட்டு நீங்கள் தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த 56 சென்டிமீட்டர் இருக்கு பார்த்தீங்களா? இது வழியா என்ன பண்ணுறாங்கன்னா ரொட்டேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதாவது இப்படி சுற்றுறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு கோன் வந்து ஃபார்ம் ஆகுமா? கரெக்டா? ஸோ அதாவது இப்படி வந்து ரொட்டேட் பண்றாங்க. இப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்க ஒரு கோன் ஃபார்ம் ஆகுமா? கரெக்டா? இந்த ஃபார்ம் ஆன கோனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்க ரொட்டேட் பண்ணும்போது இந்த 56 வழியா ரொட்டேட் பண்றாங்கன்னா இந்த 56 சென்டிமீட்டர் தான் என்னவா இருக்கும்னா ஹைட்டா இருக்கும். எதுக்கு? இந்த கோனுக்கு. ஓகேவா? கோனுடைய ஹைட் வந்து 56. அவங்க கேட்கறது என்ன கேட்குறான்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறான். ஓகேவா? ஸோ அப்போ இங்க 70ன்றதா என்னவா இருக்கும்? எல்லா இருக்குமா? ஸோ இங்க 56ன்றது ஹைட்டு. ஓகேவா? ஸோ இங்க ஸ்லாண்ட் ஹைட் அப்போ என்னது? இந்த ஹைபாட்டனஸ் தான் என்னவா இருக்கும்னா ஸ்லாண்ட் ஹைட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு கேட்கறது என்ன கேட்குறாங்கன்னா அவன் கேட்கறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் என்ன அப்படின்னா πr into L plus R. கரெக்டா? ஸோ இதுல வந்து ரேடியஸ் நமக்கு தெரியும்.
pi into radius என்ன 42. அவங்க in terms of pi லே வச்சிருக்கனால நான் pi வந்து 22/7 மாத்தல. ஓகேவா? ஸோ L plus R. L என்ன இங்க 70, R வந்து 42. 70 plus 42 112. ஓகேவா? ஓகே. ஸோ 40 into 110 into என்ன பண்ணலாம், 112 into 40 4480 அதுக்கப்புறம் 224. ஸோ 4704 வரும். ஓகே, மல்டிப்ளை பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நான் இது என்ன பண்ணேன்னா இங்கே 112 into 40 பண்ணிட்டேன். 112 into 40 வந்து 4480. அதுக்கப்புறம் 112 into 2 224 ரெண்டையும் ஆட் பண்ணிட்டாக்கா என்ன கிடச்சிரும்னாக்கா டைரெக்டாக வந்து உங்களுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிரும். அவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பையில் தான் வச்சுருக்கான். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if a hemisphere of radius 3 cm is fitted inside a cuboid. ஓகே, ஹெமிஸ்பியரை வந்து ஒரு கியூபாய்டுக்குள்ள ஃபிட் பண்றாங்க and then water is filled inside the cuboid. Okay, the amount of water present in the cuboid. Okay, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கியூபாய்டுக்குள்ள வந்து ஹெமிஸ்பியரை வந்து ஃபிட் பண்றாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கியூபாய்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஹெமிஸ்பியரை வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஹெமிஸ்பியரோடைய ரேடியஸ் கொடுத்துட்டான் எவ்வளோன்னா 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். ஓகேவா? அதே மாதிரி வேற எந்த டேட்டாவும் கொடுக்கல. ஸோ amount of water present in the cuboid அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ இதோடைய இந்த கியூபாய்டுக்குள்ள ஹெமிஸ்பியரை எக்ஸாக்டா ஃபிட் பண்றான்னா, ஸோ இதோட ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 3 சென்டிமீட்டர்னா, அப்போ ஹெமிஸ்பியரோடைய இந்த டயாமீட்டர் தான் என்னவா இருக்கும்னா இந்த கியூபாய்டோடைய அதாவது இந்த லென்த்தா இருக்குமா? ஸோ அப்போ இந்த 6 சென்டிமீட்டர்ன்றது தான் என்னதுன்னா இந்த லென்த்து. கரெக்டா? ஸோ லென்த் வந்து கியூபாய்டோடைய லென்த் எனக்கு தெரிஞ்சிருச்சு 6 சென்டிமீட்டர் அப்படின்றது. ஓகேவா? அதே மாதிரி இங்க இப்ப ஹைட், இந்த ஹைட் வந்து ஹெமிஸ்பியரோடைய ரேடியஸ் தான் என்னவா இருக்கும்னா ஹெமிஸ்பியரோட ஹைட்டாகவும் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப இந்த ஹைட் எனக்கு 3 சென்டிமீட்டர், அதாவது ஹெமிஸ்பியரோட ஹைட் 3 சென்டிமீட்டர்னா இங்க கியூபாய்டோட ஹைட் என்னவா இருக்கும், அதுவும் எனக்கு இங்க 3 சென்டிமீட்டரா இருக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் ஸோ பிரெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க டயாமீட்டர் எனக்கு 6 சென்டிமீட்டர். ஸோ அதே தான் இந்த சைடு இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கியூபாய்டுக்குள்ள நீங்க ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க. 3 டைமென்ஷனலா இங்க வந்து சொல்ல முடியல. ஓகேவா? ஸோ இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லென்த் தான் ஃபுல்லா, அதாவது அந்த கியூபாய்டோடைய டயாமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா இங்க பிரெத்தா இருக்கும். ஸோ அப்ப இங்க பிரெத்தும் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா 6 சென்டிமீட்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு தேவை என்னன்னாக்கா இங்க லென்த் பிரெத் ஹைட் தெரிஞ்சிருச்சுனாக்கா நமக்கு வால்யூம் கண்டுபிடிச்சிட முடியும். கரெக்டா? அவன் என்ன கேட்கிறான்னா, ஸோ இந்த ஒரு கியூபாய்டுக்குள்ள ஒரு ஹெமிஸ்பியரை ஃபிட் பண்ணிட்டு தண்ணி வந்து ஊற்றி வச்சிருக்கான். ஸோ அப்போ வந்து எவ்வளோ வாட்டர் வந்து அந்த கியூபாய்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டா? ஓகே, ஸோ கியூபாய்டுடைய வால்யூம் என்ன? இப்போ நான் என்ன பண்ணலான்னா இந்த கியூபாய்டுடைய வால்யூம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கியூபாய்டுடைய வால்யூம்ல இருந்து ஹெமிஸ்பியரோடைய வால்யூமை மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் உள்ளதான் எனக்கு என்னவா இருக்கும், வாட்டருடைய அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டரா இருக்குமா? புரியுதா சொல்றது? ஒரு கியூபாய்டுக்குள்ள என்ன பண்ணியிருக்கான்னா ஹெமிஸ்பியர் உள்ள ஒரு ஃபிகர் உள்ள ஒரு இதை வைக்கிறான், ஒரு மெட்டல்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ அதை வைக்கிறான், அதுக்கப்புறம் தண்ணி ஊத்துறாங்க. ஓகேவா? ஸோ தண்ணி ஊத்துறாங்கன்னா அப்போ அந்த கியூபாய்டுடைய வால்யூம்ல இருந்து நான் ஹெமிஸ்பியரோட வால்யூமை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிரும்னா மிச்சம் எனக்கு எவ்வளோ வாட்டர் அங்கே இருந்திருக்கும்ன்றது தெரிஞ்சிடும். கரெக்டா? ஸோ LBH அதுதான் கியூபாய்டோட வால்யூம். 6 × 6 × 3 மைனஸ் அடுத்து ஹெமிஸ்பியரோட வால்யூம் என்ன 2/3
pi r cube. ஓகேவா? ஸோ இங்கே ரேடியஸ் அவனே கொடுத்துட்டான் 3 into 3 into 3. ஸோ கேன்சல் பண்ணா 108 minus 44 into 9 396 divided by 7 56 point something வரும். ஓகேவா? ஸோ நான் இதில் அவன் அப்ராக்சிமேட்டு தான் நான் கேட்குறான். நான் 56 நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் என்ன வரும்னா அரௌண்ட் 52, அதாவது அப்ராக்சிமேட்டாக 52 வரும். ஏன்னா இங்கே பாயிண்ட் சம்திங்னு வரும், அதை மைனஸ் பண்ணால் 51 பாயிண்ட் சம்திங்னு இருக்கும். ஓகேவா? ஸோ நான் அப்ராக்சிமேஷனில் பண்ணுறேன். 52க்கு நியரஸ்ட்டாக உள்ள ஒரே ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் சி தான் இருக்குது. ஸோ இதுதான் என்னவா இருக்கும்னா ஆன்சராக இருக்கும். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கேன்றது புரிஞ்சா? இது முக்கியமானது. ஓகேவா? அதனால தான் திருப்பி சொல்கிறேன். இதில் கியூபாய்டுடைய வால்யூமில் இருந்து ஹெமிஸ்பியரோட வால்யூமை மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் உள்ள எனக்கு வாட்டருடைய எனக்கு இது எவ்வளோ வாட்டருடைய கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, the diameter of the sphere is more than the diameter of 2 cm more than the diameter of the smaller sphere. ஓகேவா? நான் larger sphere உடைய diameter நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? 2 cm more than the diameter of the smaller sphere. ஓகே, smaller sphere உடைய diameter நான் b ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ surface area of the larger sphere உடைய surface area என்னது? 4 pi r square. கரெக்டா? இங்க டயாமீட்டர் இருக்கு. கரெக்டா? லார்ஜர் ஸ்பியரோட டயாமீட்டர் a. அப்ப லார்ஜர் ஸ்பியரோட ரேடியஸ் என்னவா இருக்கும்? a/2 ன்னு வரும். கரெக்டா? அதை ஸ்கொயர் பண்ணாக்கா என்ன வரும்னா a²/4 ன்னு வரும். ஏன்னா 4 pi r square. ஓகேவா? அப்ப இதை ஸ்கொயர் பண்ணா a²/4 ன்னு வரும். ஓகே, அதுக்கடுத்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 528 cm more than the surface area of the smaller sphere. அப்போ லார்ஜர் ஸ்பியர் உடைய சர்ஃபேஸ் ஏரியாக்கும் ஸ்மாலர் ஸ்பியர் உடைய சர்ஃபேஸ் ஏரியாக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னதுன்னா 528 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம்னா 4 அதில் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ 22 divided by 7. இந்த பையை நான் காமனாக வெளியே எடுத்தேன்னா என்ன வரும்னா a² - b² வரும். கரெக்டா? ஸோ a² - b² என்ன ஃபார்முலா? a + b × a - b. கரெக்டா? ஸோ இங்கே a - b என்னது? 2. கரெக்டா? ஈக்குவல் டு 528. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ண என்ன வரும்னா 264. 22ஆல் கேன்சல் பண்ணால் 12. ஓகேவா? ஸோ அப்போ a + b 12 × 7 84. a - b என்ன இருக்குன்னா 2. இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா a - b. ஸோ இதுல இருந்து நான் a உடைய வேல்யூயும் கண்டுபிடிச்சிடலாம், b உடைய வேல்யூயும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுல a உடைய வேல்யூ என்ன? 86/2 43. அவ்வளோதான். இதுல ஏன்றதை நான் என்ன வச்சிருக்கேன்? லார்ஜர் ஸ்பியர் உடைய டயாமீட்டரா வச்சிருக்கேன். கரெக்டா? எனக்கு கிடைக்கிறது a லார்ஜர் ஸ்பியரோட டயாமீட்டர் டைரக்டா கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, the sum of the perimeter of the two cubes, the length of whose edges are x cm and y cm is 300 cm. The product of the edges x and y is 156 cm². Find the sum of the volume of the both cubes. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா sum of the perimeter of the two cubes. ஓகே, இதில் perimeter of the cube, perimeter of the square தெரியும், perimeter of the cube அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ perimeter of the squareனா நம்மளுக்கு என்ன சொல்கிறோம்? 4 எட்ஜ் இருக்குது. அந்த 4 எட்ஜையும் நம்ம ஆட் பண்ணால் அதுதான் பெரிமீட்டர்னு சொல்கிறோம். கரெக்டாக 4a சொல்லுவோம். கியூபை பொறுத்த வரைக்கும் எத்தனை எட்ஜஸ் இருக்குன்னா 12 எட்ஜஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ 12 எட்ஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த எட்ஜஸ் எல்லாம் ஆட் பண்ணால் கிடைக்கிறதா எனக்கு என்னதுன்னா பெரிமீட்டராக இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு கியூபோடைய நான் இங்கே ஒரு கியூபோடைய எட்ஜ் வந்து அவன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான், இன்னொரு கியூபோடைய எட்ஜ் வந்து ஒய்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு உடைய பெரிமீட்டர்ன்றது 12x + 12y வரும். நான் அதில் 12 நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா x + y இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னதுன்னா 300ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் நான் 12ஆல் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 12ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா 25ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதில்
எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணால் 156 வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ப்ராடக்ட் பண்ணால் 156ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா சம் ஆஃப் த போத் வால்யூம் ஆஃப் த போத் கியூப்னு கேட்குறாங்க. ஓகேவா, எனக்கு ஆட் பண்ணால் 25 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 156 வரணும். ஓகேவா, இது எப்படி பிரிக்கலாம்? 12 into 13 பிரிக்கலாமா? இப்போ 12 13 ஆட் பண்ணி பாருங்க, என்ன வரும்னா 25 வரும். கரெக்டா? ஸோ அப்போ எடுத்த வேல்யூ கரெக்டா? அப்போ அந்த எட்ஜஸ் என்னவா இருக்கும்னா எக்ஸ் வந்து 12 ஆகும், அதே மாதிரி ஒய் வந்து 13ஆகவும் இருக்கும். அவன் கேட்கறது என்ன கேட்குறான்னா வால்யூம் கேட்குறாங்க. கரெக்டா? வால்யூம்ன்றது என்னது? வால்யூம் ஆஃப் த கியூப் என்னது? ஏ கியூப். ஸோ 12 கியூப் என்ன? 1728. அதே மாதிரி 13 கியூப் என்ன? 2197. ஓகேவா? ஸோ யூனிட் டிஜிட் 8 + 7 5ல் முடியணும். 5ல் முடியக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் டி. ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஓகேவா, அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a cylindrical rod has an curved surface area of 4900 centimeter square. If the length of the rod is 97 centimeter, then the radius of the rod. Okay, curved surface area கொடுத்துட்டாங்க. ஓகேவா, length of the rod அப்படின்னா என்னது? அந்த சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் லென்த்ன்றது என்னது? ஹைட். இப்போ ஹைட் கொடுத்துட்டான். ஓகேவா, 97 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ curved surface area of cylinder 2 pi RH. ஓகேவா, ஸோ h எனக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேடியஸ் தான் கேட்குறாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இது 4900க்கு ஈக்குவல். ஓகேவா, ஹச் இருக்குது, இதுலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா, ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a hollow spherical cell is made of a metal of density 28 gram per centimeter cube. Cube வரும். Its internal and external radii are 2 cm and 5 cm respectively. What is the approximate weight of the cell? given என்ன கொடுத்துருக்காங்கன்னா டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பெர் வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது மோஸ்ட்லி கிவனில் கொடுக்க மாட்டாங்க. இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நிறைய சம்மில் பார்த்தீங்கன்னா வெயிட் கேட்டிருக்காங்க, பட் இந்த ஃபார்முலா எதுவுமே கொடுத்ததில்லை. ஓகேவா, ஸோ மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம்ன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சாதான் உங்களோட வெயிட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, ஸோ இது ஒரு முக்கியமான சம்மு. ஓகேவா, ஸோ இதில் வெயிட் ஈக்குவல் டு என்னது? டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். ஓகேவா, இதோடைய வால்யூமோட டென்சிட்டியை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிரும்னா வெயிட் கிடைச்சிரும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? அதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ ஸ்பெரிக்கல் செல்லுன்றது என்னதுன்னா ஒரு ஹாலோ ஸ்பியர். ஓகேவா, ஹாலோ ஸ்பியரோடைய வால்யூம் ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். அந்த வால்யூமோட டென்சிட்டியை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வெயிட் கிடைச்சிரும். ஓகேவா, ஸோ ஹாலோ ஸ்பியரோட வால்யூம் என்ன? 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஓகேவா, ஸோ 4/3 பை என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு யூஸ்வலாக ஸ்பியரோட வால்யூம் 4/3 பை ஆர் கியூப். இங்கே 2 ரேடியஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்னா 4/3 பையை காமன் வெளியே எடுத்துட்டா கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப்னு வரும். அதாவது எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கியூப் மைனஸ் இன்டர்னல் ரேடியஸ் கியூப். ஓகேவா, ஸோ 5 கியூப் மைனஸ் 2 கியூப் இன்ட்டு டென்சிட்டி என்ன? 28. ஓகேவா, ஸோ இங்கே 5 கியூப் மைனஸ் 2 கியூப் என்ன வரும்னா 125 minus 8 117. ஓகேவா, ஸோ 117. இப்போ இதை 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 117 இன்ட்டு 28ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இதை நான் 7ஆல் கேன்சல் பண்ணால் இது 4 டைம். அதே மாதிரி இது 39. ஓகேவா, ஸோ 39 இன்ட்டு 4 156. 156 into 4 600 624. 624 into 22. 624 into 2 1248. 1248 into 11 8 2 7 3 1. ஓகே, இதுதான் வரும். இது எதில் கிடைக்கும்னா கிராம்ஸில் கிடைக்கும். ஓகேவா, ஏன் அப்படின்னா இங்கே டென்சிட்டி எதில் இருக்குது? கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப்ல இருக்குது. அவன் கேட்குறது என்னது? எதில் கேட்குறான்? கிலோகிராமில் கேட்குறான். ஸோ கிராமை கிலோகிராமை மாற்றுறதுனா என்ன பண்ணும்? டிவைடட் பை 1000 போட்டாக்க எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? ஸோ இது கிலோகிராம்ஸாக மாறிடும். கரெக்டாக, ஸோ டிவைடட் பை 1000 போட்டா. ஓகேவா, ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா
13.728 kilograms. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். A river 20 meter deep and 36 meter wide is flowing at the rate of 2.7 kilometer per hour. The amount of water in meter cube that runs into a sea per minute. ஓகே, ஒரு நிமிஷத்துக்கு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து எனக்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ரிவருடைய டெப்த்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? வைடு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்னதுன்னா, இதில் அந்த ரிவரில் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய வாட்டருடைய ரேட்டு வந்து கொடுத்துட்டாங்க. 2.7 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஏரியா இன்ட்டு இந்த ரேட் ஃப்ளோ இதுதான் எனக்கு என்னவா இருக்கும்னா வால்யூமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்னதுன்னா, இந்த இது டெப்த்துன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இது என்னது லென்த்து. ஓகேவா? அந்த ரிவருடைய லென்த்து, இது வந்து ரிவருடைய அந்த வைடு பிரெத்து. ஓகேவா? ஸோ அப்போ ஏரியா இங்கே எனக்கு எது கண்டுபிடிக்க முடியாதுன்னா, இப்போ ஒருவேளை இங்கே வந்து லென்த்து பிரெத்து ஹைட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அது கியூபாய்னு சொல்லலாம், 3 டைமென்ஷன் சொல்லலாம், டேரெக்டாக இங்கே வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே அதுக்கு பதிலாக தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளோ ரேட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ளோ ரேட்டை வச்சு நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா என்னதுன்னா ஏரியா இன்ட்டு ரேட் ஆஃப் ஃப்ளோ, இதுதான் எனக்கு என்னவா இருக்கும்னா வால்யூமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ லென்த் இன்ட்டு பிரெத்து அதுதான் என்னது ஏரியாவா? ஸோ 20 into 36 இது ஏரியா. ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் ஃப்ளோ அவன் கேட்கறது என்ன கேட்குறாங்கன்னா, எதில் கேட்குறாங்க? மீட்டர் கியூப்ல கேட்குறாங்க. அப்போ இங்கே எனக்கு என்ன இருக்கு? கிலோமீட்டர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ கிலோமீட்டரை ஃபர்ஸ்ட் மீட்டரா மாத்திரணும். 2700 இது பெர் ஹார், இது ஒரு மணி நேரத்துக்கு இருக்கு. அவன் கேட்கறது ஒரு நிமிஷத்துக்குன்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நிமிஷத்துக்கு கேட்குறான்னா இந்த ஒரு மணி நேரத்தை ஒரு நிமிஷம் மாற்றணும்னா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 60 போட்டால் எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? டைரக்டா எனக்கு 1 மினிட்டுக்கு கிடைச்சிரும். கரெக்டா? ஸோ இப்போ இதை நான் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் 3 டைம், இது 12 டைம். ஸோ 12 into 27 324 3200. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் அதாவது லென்த்து பிரெத்து கொடுத்துட்டு இந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியாவையும் அந்த ரேட் ஆஃப் ஃப்ளோவையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியதான் வால்யூம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, த சிலிண்டர் இஸ் சர்மவுண்டட் பை எ கோன் அட் ஒன் எண்ட் அண்ட் எ ஹெமிஸ்பியர் அட் த அதர் எண்ட். த காமன் radius is 7 cm. The height of the cylinder is 6 cm. The total height of the structure is 32 cm. Find the volume in centimeter cube of a structure. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஒரு சிலிண்டர் இருக்கு. இந்த சிலிண்டர்ல ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா கோன் வந்து சர்மவுண்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்பியர் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ டோட்டலா இதோடைய ஹைட் கொடுத்துட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கிருந்து இது வரைக்கும் இந்த டோட்டல் ஸ்ட்ரக்சருடைய ஹைட்டை கொடுத்துட்டான் 32 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். ஓகேவா? இதில் சிலிண்டரோட ஹைட்டு 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். ஓகேவா? அதே மாதிரி ரேடியஸ், காமன் ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இங்கே ரேடியஸை பொறுத்த வரைக்கும் இது 7. ஸோ ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் 7னா இங்கே ஹைட்டும் என்னவா இருக்கும்? 7ஆக தான் இருக்கும். அப்போ இது 7. அப்போ பேலன்ஸ் உள்ளது தான் எனக்கு என்னவா இருக்கும்னா இந்த கோனுடைய எனக்கு ஹைட்டாக இருக்குமா? கரெக்டா? ஸோ அப்போ 32ல் 13 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? அப்போ இதுதான் எனக்கு என்னவா இருக்கும்னா இங்கே 19 சென்டிமீட்டர் தான் இந்த கோனுடைய ஹைட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்குறான்னா, இந்த 3 ஸ்ட்ரக்சர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 3உடைய வால்யூம் என்னன்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கோனுடைய வால்யூம் என்னது? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச்சா. இங்கே ரேடியஸ் என்ன? 7 ஸ்கொயர் ஹச் 19. ஓகேவா? அதுக்கப்புறம் சிலிண்டருடைய வால்யூமு பை ஆர் ஸ்கொயர் ஹச். அதுக்கப்புறம்
ஹெமிஸ்பியரோட வால்யூம் 2/3 pi r cube. அவ்வளோதான். இதை மூணையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா இதோடைய வால்யூம் என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ 7 ஸ்கொயர் பை வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. நான் அதை வெளியே எடுக்கிறேன். 7 ஸ்கொயரை வெளியே எடுத்தால் 49, பையை நான் வெளியே எடுக்கிறேன். என்ன வரும்னா 22/7 நான் வெளியே எடுத்துடுறேன். ஓகேவா? ஸோ வெளியே எடுத்தால் என்ன வரும்னா 19/3 ப்ளஸ் 6 ப்ளஸ் 14/3. ஓகேவா? ஸோ 19 ப்ளஸ் 14 33, 33/3 11. ஸோ 11 ப்ளஸ் 6 இந்த இடம் என்ன வருதுன்னா, ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகிடுதுன்னா 17 வருது. ஓகேவா? இதை நான் கேன்சல் பண்ணால் 7ஆல் கேன்சல் ஆகுமா? ஸோ இப்போ ஆப்ஷன்ஸை நான் பார்க்குறேன். யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு வேறு தான் இருக்குது. டக்குன்னு நான் யூனிட் டிஜிட் பார்க்குறேன். ஓகேவா? 7 × 2 14. ஸோ 4 இருக்குது யூனிட் டிஜிட்டில். அடுத்து ஸோ 4 × இங்கே 7 8. ஸோ எனக்கு வரக்கூடிய ஆன்சர் எனக்கு யூனிட் டிஜிட் வந்து 8ல் முடியணும். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, நிறைய பேர் மல்டிப்ளிகேஷன்லாம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேல்குலேஷன் ரொம்ப பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிறீங்க. ஆப்ஷன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஏதாவது மல்டிபிள்ஸில் வருதா இல்லை யூனிட் டிஜிட்டில் ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு நீங்கள் அந்த மல்டிப்ளிகேஷன் அந்த கேல்குலேஷன்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் டக்குன்னு. ஓகேவா? ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். A cube of side 5 cm and cuboid of measurement 35 cm, 15 cm and 15 cm respectively, the same metal are melted and made into a cubes of side 10 cm each. The number of cubes of side 10 cm thus formed is. Okay. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஒரு கியூப் இருக்குது, 5 சென்டிமீட்டர் லென்த் உள்ள ஒரு கியூபும் அதே மாதிரி கியூபாய்டோடைய டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டையுமே கியூபையும் கியூபாய்டையும் என்ன பண்ணுறாங்கன்னா மெல்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டையும் மெல்ட் பண்ணி 10 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் உள்ள ஒரு கியூபாக மாற்றுறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கியூப் இருக்குது, அதே மாதிரி ஒரு கியூபாய்டு. இதை ரெண்டையுமே என்ன பண்ணுறாங்கன்னா மெல்ட் பண்ணி 10 சென்டிமீட்டர் சைடு உள்ள ஒரு கியூபாக என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா இந்த கியூபுடைய வால்யூம் ப்ளஸ் கியூபாய்டுடைய வால்யூம் இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த லார்ஜர் கியூபுடைய வால்யூம்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ கியூபுடைய வால்யூம் என்ன? ஏ கியூப். ஏ கியூப் என்னது? இங்கே 5 கியூப் ப்ளஸ் அதே மாதிரி லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், அதுதான் என்னதுன்னா கியூபாய்டுடைய வால்யூம். ஓகேவா? இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, எனக்கு இப்படி ஃபார்ம் பண்ணால் எனக்கு எத்தனை 10 சென்டிமீட்டர் சைடு உள்ள கியூப் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதே மாதிரி இந்த கியூபுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா ஏ கியூபு. ஆனால் எத்தனை கியூப்னு அவன் கேட்குறான். ஓகேவா? எனக்கு 1 கியூபா 2 கியூபா இல்லை 100 கியூபா எத்தனை கியூபுன்றது தெரியாது இதில் ஃபார்ம் ஆகுறது. அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இதை உட்காந்து இதை 35 × 15 × 15 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இதை டிவைட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் இதில் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் இங்கேயே அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா 125ல் 5 காமனாக இருக்குது மூணுலேயுமே, நான் அதால் அடிச்சு கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே 125ல் அடித்தா 1 டைம் கேன்சல் ஆகும். இங்கே 5 × 5 × 5 என்னது 125வா? ஸோ அப்போ இது 5ஆல் நான் கேன்சல் பண்ணுறேன், என்ன வரும் 7. இதை 5ஆல் நான் கேன்சல் பண்ணுறேன் 3. இதை 5ஆல் கேன்சல் பண்ணுறேன் 3. இதை நான் 125ஆல் கேன்சல் பண்ணால் எத்தனை டைம் வரும்னா 8. ஓகேவா? ஸோ இங்கேயே நான் முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸ்டெப்பை வந்து நான் இங்கேயே நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இங்கே 7 × 9 63, 63 + 1 64. 64 = 8x. அப்போ x உடைய வேல்யூ என்னன்னா 8. அவ்வளோதான். ஸோ அப்போ மொத்தம் இந்த 10 சென்டிமீட்டர் சைடு உள்ள கியூப் வந்து எனக்கு எத்தனை கியூப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 8 கியூப் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் கேல்குலேஷன் பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் உட்காந்து மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணுறத விட எனக்கு காமன் இருக்கிறத நீங்கள் எடுத்து நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். A rectangular tin sheet is 32 cm long and 14 cm wide. It is rolled along its length
to form a cylinder with opposite edges just touching each other. Find the volume in centimeter cube of the cylinder. Okay. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஷீட் உடைய லென்த் கொடுத்துட்டான் 32 கொடுத்துட்டான். அதே மாதிரி வைடு கொடுத்துட்டான். ஓகேவா? பிரெத் கொடுத்துட்டான் 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். இதை என்ன பண்றாங்கன்னா ரோல்டு அலாங் இட்ஸ் லென்த் வைஸ். ஓகேவா? இதுதான் முக்கியம். லென்த் வைஸ் என்ன பண்றான்னா அதை ரொட்டேட் பண்றான். ஓகேவா? அதாவது இப்படி இருக்கிற ஒரு ஷீட்டை வந்து என்ன பண்றான்னா இந்த லென்த் வைஸ் என்ன பண்றான்னா இப்படி ரொட்டேட் பண்றான். ஸோ ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது ஒரு சிலிண்டரா ஃபார்ம் ஆகுமா? கரெக்டா? ஸோ இப்படி ஃபார்ம் ஆகிற சிலிண்டருடைய வால்யூம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இங்கே ரொட்டேட் பண்ணும்போது இங்கே எனக்கு பிரெத் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பிரெத்து தான் என்னவா கிடைக்கும் அப்படின்னாக்கா அந்த சிலிண்டருடைய ஹைட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னதுன்னா சிலிண்டருடைய ஹைட்டு. இங்கே லென்த் இருக்கு பார்த்தீங்களா? அந்த லென்த் வந்து ரொட்டேட் ஆகி என்ன ஆகுதுன்னா அந்த கீழே உள்ள சர்க்கிளாக மாறுது. கரெக்டா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் ஆயிரும். ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் அது லென்த்தாக இருந்தது. அதே மாதிரி இங்கே அதை என்ன பண்ணுறான்னு இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த ரெக்டாங்கிள் நீங்கள் ஒரு பேப்பரே நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை நீங்கள் ரொட்டேட் பண்ணி பாருங்க, சுற்றி பாருங்க, ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருமா? கரெக்டாக? அப்போ அந்த லென்த் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? ஸோ இங்கே லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 2πrக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே லென்த் என்னது 32வா? கரெக்டா? ஸோ அப்போ 2 இன்ட்டு ஓகே இன் டர்ம்ஸ் ஆஃப் பையில் தான் வச்சுருக்காங்களா? ஓகே 2πr 32. ஸோ அப்போ r ஈக்குவல் டு நான் என்னன்னா 16/πனே வச்சுக்கிறேன். அவன் ஆப்ஷன் எல்லாமே 16 இன் டர்ம்ஸ் ஆஃப் பையில் தான் வச்சுருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கேட்குறான். வால்யூம் என்னது πr ஸ்கொயர் ஹெச்சா? கரெக்டா? ஸோ பை இங்கே r இருக்கு. ஸோ r ஸ்கொயர் ஹெச் என்னது 14. ஓகேவா? ஒரு பை கேன்சல் ஆயிரும். இப்போவும் நான் என்ன பண்ணுறேன்னா யூனிட் டிஜிட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 6 × 6 என்னது அகைன் யூனிட் டிஜிட் 6ல் தான் வரும். அடுத்து 6 × 4 என்ன வரும் 24. யூனிட் டிஜிட் எனக்கு எதில் வரும்னா 4ல் முடியும். ஸோ 4ல் முடியக்கூடிய ஒரே ஆப்ஷன் டி தான் இருக்குது. இதுதான் என்னதுன்னா ஆன்சராக இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் ஹேஸ் a 3.5 cm radius. It is to be painted inside as well as outside. Find the cost of painting it at the rate of rupees 17 per 10 cm square. Okay. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஹெமிஸ்பெரிக்கல் பவுலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. எப்படி பெயிண்ட் பண்ணுறாங்கன்னா இன்சைட்லையும் பெயிண்ட் பண்ணுறான், அவுட் சைட்லையும் பெயிண்ட் பண்ணுறான். இப்போ ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த பெயிண்டிங். ஓகே. ஸோ இதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து 10 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 17 ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மொத்தம் எனக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குதோ அதுக்கு ஆகக்கூடிய செலவு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுறது இன்சைடும் பெயிண்ட் பண்ணுறான், அவுட் சைடும் பெயிண்ட் பண்ணுறான்ட்டான். கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே வெளிப்புறம் பெயிண்ட் பண்ணுறான். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் என்னது 2πr². உள்ள அகைன் இன்சைடு பண்ணுறாங்க, அங்கேயும் ஒரு 2πr². அப்போ மொத்தம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 4πr². ஓகேவா? ஸோ இதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வரக்கூடியதில் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 17 ஆகுது. அப்போ வரக்கூடியதில் எனக்கு எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ 4 × 22/7 இன்ட்டு r ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 3.5ன்னு, நான் அதை 7/2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ மொத்தம் இவ்வளோ ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு. அவன் ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 17ன்னு சொல்லிட்டான். அப்போ இவ்வளோதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயிருக்கும் 17/10ன்னு போடலாமா? புரியுதா? ஸோ அப்போ ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குதுன்னா என்ன பண்ணுவோம்? ஸோ அவன் கேட்குறது 10 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 17னா 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு என்ன பண்ணுவோம்? அப்போ ஸோ 17/10 போட்டாக்கா என்ன கிடச்சிரும்? அப்போ 10 × 17 என்ன? ஸோ 170 ரூபா அவனுக்கு வந்து இங்கே செலவாயிருக்குன்னு சொல்லுவோம். அதாவது 10 இதுக்கு பார்த்தீங்கன்னா 17 ரூபானா 100 இதுக்கு என்னவாயிருக்கும் 170. ஸோ அதே தான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ஆயிருக்கும்னா 17/10 போட்டாக்கா என்ன கிடச்சிரும்னாக்கா எனக்கு ஓவரால் ஆகக்கூடிய செலவு என்னன்றது தெரிஞ்சிடும். கரெக்டா? ஓகே.
ஸோ இதை கேன்சல் பண்ணால் 4 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 7 கேன்சல் பண்ணலாமா? ஓகே. ஸோ 7 × 17 119. 119 × 22 238. 238 × 11 8 1 6 2. ஓகே. 2618 divided by 10 261.8. ஓகேவா? 261.8 மொத்தம் ஆகக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா 261.8 ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த 4πr² நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏன்னா அவை இன்சைடும் பெயிண்ட் பண்ணுறான் ஆஸ் வெல் அஸ் அவுட் சைடும் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? அப்போ அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவே டபுள் டைம் பெயிண்ட் பண்ணுறான். ஓகேவா? உள்ள ஒரு டைம் பெயிண்ட் பண்ணுறான், அதே மாதிரி வெளியே. ஸோ உள்ள பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2πr², வெளியே பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2πr², மொத்தம் 4πr² இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா சம்ம வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. The diagonal of the rhombus is are in the ratio 8:15 and the perimeter is 102 centimeter. Find the area of the rhombus. Okay. So area of the rhombus என்னன்னா diagonal 1 × diagonal 2 divided by 2. இதுதான் பார்த்தீங்கன்னா area of the rhombus இருக்கும். ஓகேவா? ரெண்டு டயகனலோடைய ரேஷியோ கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ ரெண்டு டயகனலோடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 8x × 15x டிவைடட் பை 2. ஸோ என்ன வரும்னா 60x². ஸோ அப்போ வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 16 மல்டிப்ளா தான் இருக்கும். 60 மல்டிப்ளா உள்ள ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 540 தான் இருக்குது. அதுதான் எனக்கு ஆன்சராக இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இல்லை இது வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து 60 மல்டிப்ளா இருந்துச்சுன்னா அதை எப்படி பண்ணுன்றதையும் சொல்லிடுறேன், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் ராம்பஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இது தெரிஞ்சுக்கணும். என்னதுன்னா இதில் டயகனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டயகனல்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டராக ஆக்ட் ஆகும். அதாவது ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து 90 டிகிரியாக இருக்கும். அதே மாதிரி ஈக்குவலாக பைசெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவலாக பிரிக்குமா? அப்போ இங்கே 8 சென்டிமீட்டர், இது 8:15 ரெண்டு டயகனலோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்போ இது ஈக்குவலாக பிரித்தா 4:4ன்னு பிரிக்கும். அதே மாதிரி இது 15/2 15/2ன்னு பிரிக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த சைடை மட்டும் நீங்கள் பாருங்கள். இது என்னது? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் ஃபாலோ ஆகுமா? கரெக்டா? ஸோ 4:15/2 அதாவது 8:15னா 8:15 என்னது? ட்ரிப்ளெட் 17னா இது எதால் டிவைட் பண்ணியிருக்கோம்? நம்ம 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ 17/2. ஸோ இந்த ஆப்ஷன் எனக்கு இங்கே வரக்கூடிய லென்த் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு 17/2ன்றது. கரெக்டாக? பெரிமீட்டர்ன்றது என்னதுன்னா இந்த 4 உடைய லென்த்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறதா பெரிமீட்டர், 4 சைடுடைய லென்த்தையும். கரெக்டாக? அப்போ 17/2 × 4. ஓகேவா? 17/2 × 4 34x. ஓகேவா? இது ஏன் எக்ஸ் போறேன்னா இது எல்லாமே ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் காமன் மல்டிபிள் இருக்கும். ஓகேவா? ஸோ 34x தான் என்னதுன்னா 102. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? 60x² கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இது என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு ஏரியா என்னன்றது தெரிஞ்சிடும். 34 இதை கேன்சல் பண்ணாக்க எத்தனை டைம் கேன்சல் ஆகும்? 3 டைம் கேன்சல் ஆகுமா? கரெக்டா? ஸோ அப்போ எக்ஸோடைய வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு 3ன்றது. அப்போ 60x², 60 × 9, x², 3² 9. ஸோ அப்போ 60 × 9 வந்து என்னதுன்னா 540. ஓகேவா? ஓகே. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். The curved surface area of the right circular cone is 2684 pi centimeter square and the diameter of its base 44 centimeter. Find the height of the cone. Okay. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா curved surface area. curved surface area of the cone என்னன்னா πr/L. கரெக்டா? ஸோ அவங்க பையை கொடுத்துருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா 22/7 வைக்கல. பை ஆர் என்ன
22, டயாமீட்டர் வந்து 44னா ரேடியஸ் வந்து 22 பை ஆர் எல். அது வந்து என்னதுன்னா 2684 பை. கரெக்டா? ஸோ பை பை இங்கே கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ அடுத்து 22ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா 122. என்னன்னா லென்த் வந்து 122ன்றது தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்போ கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா ஹைட்டு கேட்குறாங்க. ஸோ லென்த்து அதே மாதிரி ரேடியஸு ஹைட்டு இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஒரு ரைட் ஆங்கிள் மேக் பண்ணும். இப்படி தானே? அதாவது பித்தாகரஸ் ட்ரிப்லெட்டை ஃபாலோ பண்ணும். இங்கே ஒரு கோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இது ரேடியஸு ஹைட்டு அதே மாதிரி ஸ்லாண்ட் ஹைட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இது என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் ட்ரிப்லெட் ஃபாலோ ஆகுமா? ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி நீங்கள் அதை சப்ராக்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பித்தாகரஸ் தியரம் அந்த ட்ரிப்லெட் வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக போட முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ரேடியஸு அதே மாதிரி ஹைட்டுடைய வேல்யூ எனக்கு தெரியாது. அதே மாதிரி ஸ்லாண்ட் ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் எவ்வளோ? 22. ஸ்லாண்ட் ஹைட்டு 122. ஓகேவா? இதை நான் 2ஆல் நான் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் 11 இங்கே 61. ஸோ பித்தாகரஸ் ட்ரிப்லெட் 11ஐயும் 61ஐயும் வச்சு வரக்கூடிய பித்தாகரஸ் வேல்யூ என்னென்னா 11 60 61. ஓகேவா? ஸோ 11 60 61. இப்போ நான் எதால் டிவைட் பண்ணியிருக்கேன்? 2ஆல் நான் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ ஆக்சுவலாக என்ன இருக்கும்? 2ஆல் மல்டிப்ளை ஆகியிருக்குமா? அப்போ ஹைட் என்னவா இருக்கும்னா 120 இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதை என்ன பண்ணக்கூடாதுன்னா ரூட் ஆஃப் 122 ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் நீங்கள் போடாதீங்க. ஓகேவா? ட்ரிப்லெட் வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நிறையா இந்த அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அது பர்டிகுலராக ஜாமெட்ரி மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் நிறையா சமம் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? அதாவது கேல்குலேஷனை நிறையா தான் சிம்பிளாக பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். A solid metallic sphere of radius 10 cm is melted and recast into 125 identical spheres. What is the ratio of the surface area of the original sphere to the total surface area of 6 smaller spheres so formed? Okay. So என்னதுன்னா இதில் ஒரு ஸ்பியர் இருக்கு. அந்த ஸ்பியரை மெல்ட் பண்ணி குட்டி ஸ்பியராக மாற்றுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா ரெண்டு ஸ்பியருடைய வால்யூம் ஈக்குவலாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல மெல்ட் பண்ணி ரீகாஸ்ட் பண்ணாலே வால்யூம் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸ்பியரோட வால்யூம் என்ன? 4/3 பை ஆர் கியூப். ஓகேவா? ஸோ இங்கே ஆர் என்ன? 10. அப்போ ஆர் கியூப் 1000. இங்கே அதே மாதிரி எத்தனை ஸ்பியராக மாற்றுறாங்க அப்படின்னா 125 ஸ்பியராக மாற்றுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 125 ஸ்பியரோடைய வால்யூம்க்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? 125 ஸ்பியரோட வால்யூம் இங்கே என்ன? 4/3 பை. இங்கே என்ன? ரேடியஸ் தெரியாது. ஓகேவா? 4/3 பை ஆர் கியூப். ஸோ 4/3 பை அதே மாதிரி 4/3 பை இங்கே என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருமா? அதே மாதிரி 125யும் 1000 கேன்சல் பண்ணால் 8 டைம். ஸோ ஆர் கியூப் 8னா ஆர் உடைய வேல்யூ எனக்கு 2ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ரேடியஸ் வந்து இங்கே 2ன்றது தெரிஞ்சிருச்சு. அவன் கேட்குறது இந்த ஸ்மாலர் ஸ்பியர் இருக்கு பார்த்தீங்களா? அதில் எனக்கு 6 ஸ்மாலர் ஸ்பியரை சேர்த்தா எனக்கு வரக்கூடிய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் ஒரிஜினல் ஸ்பியருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆக்சுவல் ஸ்பியருடைய சர்ஃபேஸ் ஏரியானா 4 π ஆர் ஸ்கொயர். கரெக்டா? 4 π ஆர் ஸ்கொயர். இதுக்கும் இப்போ எத்தனை இங்கே ஸ்பியர்னாக்கா 6 ஸ்பியர் இருக்கு. இந்த 6 ஸ்பியருடைய 6 ஸ்மாலர் ஸ்பியர் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது ரேடியஸ் 2 வந்து இந்த ஸ்பியருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது 4 π ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஆரை ஸ்கொயர் பண்ணால் இங்கே 4 வரும். ஸோ 4 π கேன்சல், 4 இதையும் கேன்சல் பண்ணால் 25 வரும். ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா என்னது? 25:6 தான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே. Next sum பாருங்க. The diameter of the metallic solid sphere is 42 cm. It is melted and drawn into a wire with a cross section of the diameter 0.6 cm. Find the length of the wire. Okay. So என்ன கொடுத்திருக்காங்கன்னா diameter. So ஒரு ஸ்பியர் உடைய டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 42 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு இதை வந்து என்ன பண்ணுறேன்னா மெல்ட் பண்ணி
ஒரு வயரா வந்து மாத்துறாங்க. ஓகேவா? ஸோ அந்த வயரா மாத்துறதோடைய அந்த அந்த மாத்தின வயரோடைய டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கேட்கறது என்ன கேட்குறாங்கன்னா இந்த உடைய லென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மெல்ட் பண்ணி ரீகாஸ்ட் பண்ணாக்கா எது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா வால்யூம் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? இங்கே ஸ்பியருடைய வால்யூம் என்ன? 4/3 பை ஆர். இங்கே ரேடியஸ் என்ன? 21. ஸோ 4/3 பை ஆர் கியூப். இதை எப்படி பண்றான்னா மெல்ட் பண்ணி ஒரு வயர் ஆஃப் த கிராஸ் செக்ஷன் கொடுத்துட்டான். கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கிராஸ் செக்ஷன் டயாமீட்டர் 0.6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ அப்ப இது என்ன ஃபிகர் அப்படின்னா இது வந்து ஒரு சர்க்கிள். ஓகேவா? ஏன்னா இங்க ரேடியஸ் இருக்கு. ஓகேவா? கிராஸ் செக்ஷன் ஆஃப் இங்க கிராஸ் செக்ஷனல் டயாமீட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னா என்னன்னா இது வந்து ஒரு சர்க்கிளோடைய ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏன்னா இது ஒரு 2 டைமென்ஷனல் ஃபிகரா மாத்திருக்கான். ஓகேவா? ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ஈக்குவல் பண்ணும். வால்யூம் ஈக்குவல் பண்ணும்னா எனக்கு இங்க வால்யூம் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 2 டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏரியா தான் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? ஸோ அப்ப என்னதுன்னா ஏரியா இன்ட்டு லென்த் போட்டா எனக்கு என்ன தெரிஞ்சிரும்னாக்கா டோட்டலா வால்யூம் என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஏரியாவையும் லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணா வால்யூம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்க எதை வச்சு நான் இங்க வந்து நான் இதை சர்க்கிள் அப்படின்னு சொல்றேன்னா அவன் இங்க கொடுத்துருக்கிறது டயாமீட்டர்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? டயாமீட்டர்னு கொடுக்கலாம், இல்ல ரேடியஸ்னு கொடுக்கலாம். ஸோ ரேடியஸ் மட்டும் இருக்கக்கூடிய 2 டைமென்ஷனல் ஃபிகர் என்னதுன்னா அது சர்க்கிளா மட்டும்தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப பை ஆர் ஸ்கொயர் ஆர் வந்து என்னதுன்னா 0.3 சென்டிமீட்டரா? ஸோ நான் என்ன வச்சுக்கிறேன்னா 3/10 வச்சுக்கிறேன். 3/10/3/10 இன்ட்டு லென்த். இதுதான் அவன் கேட்குறான். ஓகேவா? ஸோ இங்கே பை கேன்சல் பண்ணிடலாமா? அதே மாதிரி ஸோ இங்கே 3ஆல் கேன்சல் பண்ணால் இது 7 டைம். அதே மாதிரி இது 3ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 7 டைம். 3ஆல் கேன்சல் பண்ணால் இது ஒரு 7 டைம். ஓகேவா? ஸோ 343 இன்ட்டு 4 343 இன்ட்டு 4 1372. இங்க என்ன வரும்னா 100. ஓகேவா? ஸோ இங்க 10 into 10 100 வரும். இது எதுல இருக்குன்னா எனக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல கிடைக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இதோட யூனிட் எல்லாம் பாருங்க சென்டிமீட்டர்ல இருக்கு. ஆனா அவன் கேட்கறது எதுல கேட்கறான்னா மீட்டர்ல கேட்கறான். மீட்டர்ல கேட்கறான்னா என்ன பண்ணும்? டிவைடட் பை 100 போடணுமா? ஸோ அப்போ 1372 மீட்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே. The slant height of a cone is equal to twice the radius of its base. ஓகே. ஸோ ஒரு கோன் இருக்கு. அந்த கோன்ல பார்த்தீங்கன்னா இங்க slant height வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டான்னா twice the base of the radius னு கொடுத்துட்டான். ரேடியஸ் என்ன இருக்கோ அதுல டபுள் டைம் என்ன இருக்குனாக்கா ஸ்லாண்ட் ஹைட் இருக்குன்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ அப்ப ஹைட் எனக்கு எவ்வளவு பார்ட்டா இருக்கும் அப்படின்னா √3r இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ கேட்கறது என்ன கேட்கறான்னா ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த கியூப் ஆஃப் இட்ஸ் பேஸ் ரேடியஸ்னு கேட்கறான். ஓகேவா? ஸோ வால்யூம் கொடுத்துட்டாங்க. வால்யூம் கொடுத்துட்டு கியூப் ஆஃப் த ரேடியஸ் அப்படின்னு கேட்கறான். ஓகேவா? வால்யூம் ஆஃப் த கோன் என்னது? 1/3 பை ஆர் கியூப். சாரி 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகேவா? இங்க ஹச்சுக்கு பதிலா நான் என்ன பண்ணலாம்? √3r போடலாமா? ஓகேவா? இதுதான் என்னதுன்னா 401 பை. ஓகேவா? ஸோ இங்க பை கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி √3ஆல் அதை கேன்சல் பண்ணால் இங்கே √3ன்னு வரும். ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கியூப் ஈக்குவல் டு 401 √3. அவ்வளோதான். அவன் இதான் கேட்குறான். ஓகேவா? இந்த பேஸ் ரேடியஸ் உடைய கியூப் ஆஃப் த பேஸ் ரேடியஸ் என்னன்னு கேட்குறான். ஆர் கியூப் உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 401 √3 இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம்.
find the circumference of the largest circle that can be inscribed in a rectangle whose dimensions are given as 281 meter and 133 meter. Okay, so என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. ஒரு ரெக்டாங்கிள்குள்ள என்னன்னாக்கா ஒரு லார்ஜஸ்ட் ஸ்பியரை வந்து லார்ஜஸ்ட் சர்க்கிளை வந்து இன்ஸ்கிரைப் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ரெக்டாங்கிள்குள்ள ஒரு சர்க்கிளை வந்து இன்ஸ்கிரைப் பண்றாங்க. இதோடைய டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டான் 281 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டான். இன்னொன்று வந்து 133 மீட்டர்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ இங்கே லார்ஜஸ்ட் சர்க்கிளை வந்து இந்த ரெக்டாங்கிள்குள்ள இன்ஸ்கிரைப் பண்ணான்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இதுதான் என்னது சர்க்கிளோடைய என்னது டயாமீட்டரா. அப்போ இந்த டயாமீட்டர் தான் என்னவா இருக்கும்னா இந்த பிரெத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ டயாமீட்டர் வந்து 133 அப்படின்னா ரேடியஸ் என்னவா இருக்கும்னா 133 டிவைடட் பை 2 இருக்கும். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக இதை வந்து ஹூஸ் டைமென்ஷன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்க கூடாது. ஓகேவா? ஹூஸ் லென்த் அண்ட் பிரெத்துன்னு தான் எக்ஸாக்டாக கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஏன்னா இவன் டைமென்ஷன் கொடுத்துருந்தானா இதை நீங்கள் லென்த்து பிரெத்தை நீங்கள் எப்படினாலும் போட்டுக்கலாம். அப்படிதானே? ஸோ இங்கே நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் இந்த லென்த்தில் தான் நீங்கள் 231 வைக்கணும், பிரெத்தில் தான் இந்த 133 வைக்கணுன்றது கிடையாதுல்ல. டைமென்ஷன் கொடுக்கும்போது இங்கே 133 கூட நீங்கள் லென்த்தில் வைக்கலாம், பிரெத்தில் வந்து நீங்கள் 281 கூட வைக்கலாம். ஸோ அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ரேடியஸ் மாறும். ரேடியஸ் மாறும்போது அப்படியே ஆன்சரே மாறும். ஓகேவா? ஸோ அதனால இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் இங்கே எக்ஸாக்டாக என்ன கொடுத்துருக்கணும்னா கண்டிப்பாக இந்த டைமென்ஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக whose length and breadth respectively அப்படின்ற வேர்டு தான் கரெக்டான வேர்டு. ஓகேவா? அப்படிதான் கொடுத்துருந்துருக்கணும். பார்ப்போம் இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்களா இல்லையான்றத. ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே இதில் ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ ரேடியஸ் வந்து 133 டிவைடட் பை 2ன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ அவங்க கேட்கறது பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கேட்குறான். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன 2πr தானே? கரெக்டா? 2 × 22/7 ரேடியஸ் 133 டிவைடட் பை 2. 2 கேன்சல் ஆயிரும். இதை 7ஆல் கேன்சல் பண்ணால் 19. ஸோ 19 × 22 38 418 மீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ இதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னா 418 இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். A conical vessel has base radius 31 cm and height 45 cm. Water is poured into the vessel until it is 2/3 full. Find the volume of the water in the vessel. Okay. So என்னன்னா இதோட வால்யூம் கண்டுபிடிச்சா முடிஞ்சு. கோனுடைய வால்யூம் கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட்டரை வந்து எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா 2/3 பார்ட்டு தான் ஃபில் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கோனில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் வாட்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 2/3 பார்ட்டு தான் வாட்டர் இருக்குது அப்படின்னு கேட்குறான். அப்போ வாட்டரோடைய வால்யூம் என்னவா இருந்திருக்கும், எவ்வளோ இருந்திருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ என்னன்னா கோனுடைய வால்யூம் கண்டுபிடிச்சா அதில் 2/3 கண்டுபிடிச்சா உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் இருக்குன்றது தெரிஞ்சிடும். கரெக்டா? ஸோ அப்போ கோனுடைய வால்யூம் என்ன 1/3. இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பையில தான் கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே. ஸோ நான் பையிலே வச்சுக்கிறேன். 1/3 π r² h. ஹைட் வந்து 45. இதுதான் என்னதுன்னா வால்யூம். இந்த வால்யூம்ல 2/3 பார்ட்டை கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா வாட்டருடைய வால்யூம் என்னன்றது தெரிஞ்சிடும். கரெக்டா? அவ்வளோதான். ஸோ இங்கே 339. ஸோ 9ஆல் 45 கேன்சல் பண்ணாக்கா 5. ஸோ 31² 961. 961 × 10 9610 π. அவ்வளோதான். ஸோ இதுதான் எனக்கு என்னவா இருக்கும்னா அமௌண்ட் ஆஃப் வாட்டராக இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். The area of the base of right circular cone is 3136 π centimeter square
and its slant height is 65 centimeter. The curved surface area of the cone is okay. So என்னன்னா the base of the right circular cone, area of the base of a right circular cone, cone உடைய இந்த base area, cone உடைய base என்னது, இது என்ன ஃபார்மட், இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, சர்க்கிள். ஓகேவா, அப்ப இந்த சர்க்கிள் உடைய ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க, என்னது 3136 பைன்னு கொடுத்துட்டான். சர்க்கிளோட ஏரியா என்னது பை ஆர் ஸ்கொயர். கரெக்டா, ஸோ அப்போ பை ஆர் ஸ்கொயர் தான் 3136 பை. ஓகேவா, ஸோ அப்போ இது எதோடைய ஸ்கொயரு, 56 உடைய ஸ்கொயர். கரெக்டா, நான் இதுக்கு முன்னாடியே சம்மில் சொல்லியிருந்தேன் என்னதுன்னா, இங்கே ரேடியஸு, ஹைட்டு, ஸ்லாண்ட் ஹைட்டு, இந்த மூணுமே எனக்கு என்ன இதில் இருக்கும்னா ட்ரிப்ளெட்டில் இருக்கும், பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்டில் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா, ஸோ அப்போ 6க்கும் 6 ஹைட்டு, ஸ்லாண்ட் ஹைட்டு, ரேடியஸ் எனக்கு தெரியும் 56ன்றது. கரெக்டா, ஸ்லாண்ட் ஹைட்டு 65ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஹைட்டோடைய எனக்கு இதில் வந்து ட்ரிப்ளெட் தெரிஞ்சால் ஈஸியாக பண்ணியிருக்கலாம். ஓகேவா, ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா இதில் 33 வரும். ட்ரிப்ளெட்டே பார்த்தீங்கன்னா 33, 56, 65. ஓகேவா, ஸோ இது ஒரு ட்ரிப்ளெட் இருக்குது. இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸி. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணால், இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி, இந்த 65 ஸ்கொயர் பண்ணி, 56 ஸ்கொயர் பண்ணி, அதிலிருந்து சப்ராக்ட் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாதான் இந்த ஹைட்டு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதில் curved surface area, curved surface area of the cone என்னதுன்னா பை ஆர் எல். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே ரேடியஸையும் இங்கே லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணோம், அதாவது 56 × 65 பை. இதுதான் எனக்கு என்னவா இருக்கும்னா ஆன்சராக இருக்கும். ஓகேவா, ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொன்னது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு இங்கே கண்டுபிடிக்கிறதுல, அதாவது இங்கே ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கேட்டிருக்காங்கன்றத பாருங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. ஓகேவா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்றது பை ஆர் எல். கரெக்டா, அப்போ கண்டிப்பாக எனக்கு இங்கே கண்டுபிடிக்க நான் எதையுமே நான் பார்க்கல. ஓகேவா, நான் இதிலேருந்து நான் ஆர் கண்டுபிடிக்கல, எதுவுமே கண்டுபிடிக்கல. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இங்கே இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பார்க்குறேன். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்றது பை ஆர் எல், எல்லாமே கொடுத்துட்டான். 65ன்றது 65ன்றது எதோடைய மல்டிபிள், 13உடைய மல்டிபிள். அப்போ கண்டிப்பாக வரக்கூடிய ஆப்ஷன் வந்து 13உடைய மல்டிபிளாக தான் இருக்கும். 13உடைய மல்டிபிளில் வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3640 தான். ஓகேவா, நான் இது எதையுமே நான் சால்வ் பண்ணியிருக்க மாட்டேன். கண்ணை மூடிட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, இங்கே எல் இருக்குது, எல் கொடுத்துருக்காங்க, 13உடைய மல்டிபிள் எதுன்றதை மட்டும் பார்த்துட்டு நான் டெக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்மார்ட்டாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா சம்மை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டு போயிடலாம். டைம் நிறையா வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகேவா, அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, curved surface area of a cylinder is half of the total surface area. curved surface area of cylinder என்னது 2 π RH. ஓகேவா, அதே மாதிரி total surface area என்னது 2 π r × h + r. நான் இது ரெண்டுக்கும் ரேஷியோ வந்து வைக்கிறேன். என்ன சொல்லியிருக்கான், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் பாதி அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா, இங்கே 2 π r-யும் இங்கே 2 π r-யும் கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ h/h + r வந்து என்னதுன்னா 1/2. கரெக்டா, ஸோ அப்போ h வந்து எனக்கு 1னா, அப்போ இங்கே ஹச்சில் எனக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் ரேடியஸும் எனக்கு என்னவா இருக்கும், 1ஆக தான் இருக்கும். கரெக்டா, அப்போ இங்கே ஹைட்டும் ரேடியஸும் ஈக்குவல், அவ்வளோதான். அப்போ ஹைட் வந்து எனக்கு 12 சென்டிமீட்டர்னா ரேடியஸும் எனக்கு 12 சென்டிமீட்டராக இருக்கும். அவன் கேட்குறது டயாமீட்டர் கேட்குறான், 24 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகேவா, ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். The diagonal of the quadrilateral are perpendicular bisector of each other. Okay, if the length of the one diagonal is 3 cm and the area of the quadrilateral is 180 cm square, find the length of the other diagonal. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான சம்மு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the diagonal of the quadrilateral, குவாட்ரிலேட்டரலை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது. அப்படி தானே, ஸ்கொயர் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, ராம்பஸ் இருக்குது, ட்ரெப்பீசியம் இருக்குது, பேரலோகிராம் இருக்குது. இதில் எந்த குவாட்ரிலேட்டரல்ன்றது உங்களுக்கு தெரியாது. இதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டான், டயகனல்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு. நான் இப்போ தான் சொன்னேன், டயகனல்ஸ் எந்த குவாட்ரிலேட்டரில் பெர்பெண்டிகுலர் பைசெக்டாராக ஆக்ட் ஆகும்னா ரெண்டு குவாட்ரிலேட்டரில் இருக்கும். ஓகேவா, அது என்னன்னா ஒன்று ஸ்கொயரில் இருக்கும். ஓகேவா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராம்பஸில் இருக்கும்.
ஓகேவா? ஏன்னா ஸ்கொயர்ல பார்த்தீங்கன்னா 2 டயகனல் மீட் பண்ற பாயிண்ட் 90 டிகிரியா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பைசெக்டாராவும் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஈக்குவலா பிரிக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்துட்டான்னா ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் டயகனல் ரெண்டுமே சேமா இருக்கும். இங்க ஒன் டயகனல் கொடுத்துட்டு இன்னொரு டயகனலோட லென்த் என்னன்னு கேட்கறான். அப்ப கண்டிப்பா இது ஸ்கொயரா இருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா இது ராம்பஸ் தான் அப்படின்றது நான் இதுல இருந்து கன்க்ளூட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ராம்பஸ்ன்றதை கன்க்ளூட் பண்ணிட்டாலே சம் முடிஞ்சிங்க. ராம்பஸ் உடைய ஏரியா கொடுத்துட்டான். ஏரியா ஆஃப் த ராம்பஸ் என்னது? d1 இன்ட்டு d2 டிவைடட் பை 2. இதுதான் கொடுத்துட்டான். என்னதை கொடுத்துட்டான்? 118 கொடுத்துட்டான். ஓகேவா? d1 என்ன? 3 இன்ட்டு d2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 180. கேன்சல் பண்ணா 60. 60 இன்ட்டு 2 என்னது? 120. அவ்வளோதான். ஸோ அப்போ இன்னொரு டயகனல் என்னவா இருக்கும்னா 120 இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எதில் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்ன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா, அதாவது டயகனல் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எதில் ஆக்ட் ஆகுன்றதை கண்டுபிடிச்சாலே சம் ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ சம் முடிஞ்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்த சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்மு. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து சிம்பிளாக பண்ணலாம், எந்த இடத்துல ட்ரிக் யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக சொன்ன ரிசல்ட்டு, இந்த முக்கியமான இதெல்லாம் ட்ரிக்ஸ் இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இதை கொஞ்சம் ரிப்பீட்டடாக பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய மாடல். கண்டிப்பாக இந்த மாதிரி டைப்பில் இப்போ நான் நடத்துகிற மாடல்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஸோ இதே மாடல் வந்து உங்களுக்கு CBT 2க்கோ அல்லது பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கோ உங்களுக்கு ரிப்பீட் ஆகலாம். ஓகேவா? ஸோ இதில் 1 or 2 சம் உங்களுக்கு ரிப்பீட் ஆனால் கூட உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான். அதனால இதை வந்து சம் சொல்றதையும் சரி, ஷார்ட்கட் சொல்றதையும் சரி, எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி முக்கியமான கான்செப்டோட அடுத்த வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ.